விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷானு இப்படி பலருமே நடிச்ச மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் 96. சினிமோட்டோகிராஃபரா திரைப்பயணத்தை தொடங்கின பிரேம்குமார் இந்த 96 படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. முதல் படமே இவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்க இதே படத்தை தெலுங்குலையும் ஜானோ அப்படிங்கிற பேர்ல ரீமேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் கார்த்தியை வச்சு மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு சிறந்த படத்தை கொடுத்தாரு. என்னதான் மெய்யழகன் வணிக ரீதியா பெரிய வெற்றி அடையல அப்படின்னாலும் ஓடிடில வெளியானதுக்கு அப்புறம் இந்த படத்தை கொண்டாட தவறிட்டோமேனு பலருமே வருத்தப்பட்டு பேசுறத இப்ப வரைக்குமே பார்க்க முடியுது. பலருமே மெய்யழகன் படத்தை இப்ப செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சூர்யாவும் டைரக்டர் பிரேம்குமாருக்கு சமீபத்துல தார் காரை கிஃப்ட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில பிரேம்குமார் 96 படத்தோட பார்ட் 2 உருவாக்குற வேலையில இருக்கிறதா சில தகவல் வெளியாச்சு. அந்த தகவலை தொடர்ந்து இந்த 96 பார்ட் 2 ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்க போறதாகவும் சொல்லப்படுது. 96 மூவி ஃபேன்ஸ் பலரும் பார்ட் 2 வரப்போகுதுன்னு சந்தோஷத்துல இருந்த நேரத்துல பார்ட் 2ல நடிக்க விஜய் சேதுபதிக்கு சம்மதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாச்சு. மேலும் கதை பிடிக்காம தான் விஜய் சேதுபதி நடிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதாகவும், இதனால பிரேம்குமார் இப்போ வளர்ந்து வர நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கிட்ட 96 பார்ட் 2 கதையை சொன்னதாகவும், பிரதீப்க்கும் கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இந்த கதை எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி மறுத்துட்டதாகவும், இதனால பிரேம்குமார் வேற ஒரு நடிகரை பார்ட் 2ல நடிக்க வைக்க தேடிட்டு இருக்காருன்னு அந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில இப்படி வெளியான செய்திக்கு பிரேம்குமாரே விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எப்போதும் போல ஒரு பொய்யான செய்தி. 96 படத்துல நடிச்ச நடிகர்களை வச்சுதான் 96 பார்ட் 2 எடுக்க முடியும். நான் பிரதீப் ரங்கநாதனை வேற ஒரு கதை சொல்றதுக்காக சந்திச்சேன். அதுக்கும் 96 பார்ட் 2 படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. இப்படி நாளுக்கு நாள் கெடுதல் தர இந்த மாதிரி ஃபேக் நியூஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பிரேம்குமார் விளக்கம் அளிச்சிருக்காரு. பலருமே இப்போ அவரோட போஸ்ட்ல இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் இக்னோர் பண்ணுங்க சார், நீங்க ஒரு கதைக்கு எவ்வளவு உண்மையா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம், நீங்க உங்க மத்த வேலைகள்ல கவனம் செலுத்துங்கன்னு அவரோட இந்த போஸ்ட்ல பலருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பிரேம்குமாரும் நீங்க சொல்றது சரிதான், ஆனா இந்த விஷயம் உண்மை இல்லைன்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரேம்குமாரோட போஸ்ட் மூலமா 96 பார்ட் 2லையும் விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா தான் நடிக்கிறாங்கன்னு, மேலும் பிரதீப் ரங்கநாதன் கிட்ட அவர் வேற ஒரு கதையை சொல்லியிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. சீக்கிரமே இதை பத்தின அதிகாரப்பூர்வமான அப்டேட்ஸ் வரும்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.